அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்து. அன்புக்குரியவர்களே, நான் உங்களுக்கு தற்பொழுது காட்டுகின்றது என்னென்னு சொன்னால், பாலப்பழம் என்று சொல்வாங்க. பாலப்பழம் என்று சொல்கிறது இது வந்துட்டு சூடான காலத்தில் மட்டும்தான் கிடைக்கும். இது பொத்தியில் காட்டிலிருந்து கொண்டு வருவாங்க. எப்பெல்லாம் சூடு நடக்கிறதோ, அதாவது மனிதன் சூட்டால் வேதனைப்படுறான், அந்த டைமில் நோய்கள் வரும். அந்த டைமில் இந்த பழமும் வரும். அந்த பழத்தை நாங்கள் சாப்பிடுவோம். சிலாக்கள் இந்த பழத்தை சாப்பிட்றதில்லை, கொஞ்சம் பால் மாதிரி வரும். நைட்டாக பாருங்கள், என்ன பாருங்கள், இப்போ நசிக்கிட்டேன் என்ன பால் மாதிரி வருது, அதுக்கு ஒன்றும் சாப்பிட்றதில்லை. இந்த என்ன சாப்பிட்டா நல்லா கழுவி போட்டு உப்பு போட்டு சாப்பிட்டா அந்த மாதிரி இருக்கும். இது விலை காக்கத்துக்கு 150 ரூபா. ஆனால் ஒரு இதை கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, பாகிஸ்தானில் டாக்டர் மௌரூப் அவர்கள் நிந்தோரை சேர்ந்தவர்கள் படிக்க காலத்தில் அங்கே இருக்க ஒரு ப்ரொஃபஸர் சொன்னாராம், நான் ஒன்று கண்டுபிடிச்சி என்ன நினச்சேன்னா, அல்லாஹு தாலா காலத்துக்கு காலம் நோய் விடுறான், அதே நேரத்தில் காலத்துக்கு காலமான் அந்த பழங்களை அனுப்புகிறான். என்னத்தையெல்லாம் அனுப்புகிறானோ அதெல்லாம் தின்னா ஒரு நோயும் இல்லையா. இப்போ சூடான காலத்தில் மனுஷன் இதை தின்னு, இப்போ பாருங்கள், இருமல், சளி, காய்ச்சல் ரெண்டெல்லாம் இருக்குது. அப்போ நாங்கள் இதெல்லாம் வாங்கி தின்னணும். பழத்தை என்னென்ன சத்து இருக்குன்னு நம்ம காண மாட்டோம், நிறைய இருக்குது இதில். அதனால் இதை நாங்கள் வாங்கி தின்னணும். திண்டு பார்த்து மிச்ச ருசி. வெங்காயம் நல்லா கழுவணும், கிருமி இருந்துக்கு முன்னால் நல்லா கழுவி போட்டு உப்பு தண்ணியும் போட்டு திண்டம் பண்ணிச்சோன்னா அந்த மாதிரி இருக்கும். இதே பாலப்பழம் பண்ணி சொல்கிறது இது எல்லா நாளைக்கும் வர மாட்டாது, வெயில் காலத்தில் மட்டும்தான் காணலாம். அதுவும் இது புரஷாக வந்தது, புத்தியிலேருந்து கொண்டு வந்தீங்க. புரஷா பாருங்கள் எப்படி கண்போடு புரஷா காக்கத்துக்கு 150 ரூபா. ஒரு அரைக்கத்து 3/4 வாங்கி வீட்டில் எல்லாரும் தின்னு. நான் தின்ன மாட்டேன்னு சொல்லுவாங்க. ஆனால் கட்டாயம் தின்னணும். அது அல்லாஹால அனுப்புகிறேன், தின்னுகள் நான் அனுப்புகிறேன். நோயை முட்டு அல்லாஹால அதுக்குரிய மருந்தே நம்மக்கிட்ட தானான். இப்போ பழங்களை திண்டமானால் நமக்கு நோயில் வர மாட்டாது. இன்ஷா அல்லாஹ் இதை நாம் பல பண்ணுவோம். பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி.